ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இருபத்தொன்பது பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம். பத்தாவது பாராளுமன்றத்தின் சம்பிரதாயபூர்வ தேநீர் விருந்து பிரசாரத்தில் ஜனாதிபதி பங்கேற்பு. கடமைகளை தொடங்கிய பிரதி அமைச்சர்கள். ஹரின் பிள்ளையான் சிஐடியில் முன்னிலை. டக்ளஸ் தேவானந்தாவிற்கு பிடியாணை. தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த இந்திய தூதுவர். பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதலில் 38 பேர் பலி. உள்நாட்டுச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 29 பிரதி அமைச்சர்கள் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமாரநாயக்கவும் இதன்போது கலந்து கொண்டார். பதவி பிரமாணம் செய்து கொண்ட பிரதி அமைச்சர்கள் விவரம்: பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ, விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன, கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஏவகே, வர்த்தகம் வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன, புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமகெதர திசாநாயக்க, வீடமைப்பு பிரதி அமைச்சர் TP சரத், கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல்வள பிரதி அமைச்சர் ரத்ன கமகே, தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரா, சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கொடி, தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முகமது முனீர், டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் எரங்க வீரரத்ன, இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் பொறியியலாளர் ஜனித் ருவான் கொடித்துவாக்கு, பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்ஷன, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குமார குணசேன, சுகாதார மற்றும் ஊடக பிரதி அமைச்சர் டாக்டர் அன்சக விஜயமுனி, கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவான் சமிந்த ரணசிங்க, விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரட்ன, பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல, கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் பிரதி அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள்.
10வது பாராளுமன்றத்தின் சம்பிரதாயபூர்வ தேநீர் விருந்துபசாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் கலந்து கொண்டார். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக பேராசிரியர் கோமிகா உடுகமசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா ஒஸ்டன் பல்கலைக்கழகம் மற்றும் MD ஆண்டர்சன் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் கோமிகா உடுகமசூரிய விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவினால் பேராசிரியர் கோமிகா உடுகமசூரியவிடம் வழங்கி வைக்கப்பட்டது. கொழும்பு DS சேனாநாயக்க கல்லூரியின் பழைய மாணவரான இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ரசாயனவியல் பட்டதாரி ஆவார். பேராசிரியர் கோமிகா உடுகமசூரிய அமெரிக்காவின் மிச்சிகனில் உள்ள வெய்ன் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தையும் டெக்சாஸ் தென்மேற்கு மருத்துவ மையத்தில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுள்ளார். பல காப்புரிமைகளையும் பெற்றுள்ள இவர் அமெரிக்க அரச பணியிலிருந்து விலகி கௌரவ சேவையாக ஜனாதிபதியின் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் பதவியில் இணைந்துள்ளமை விசேட அம்சமாகும். நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தனது கடமைகளை தனது அலுவலகத்தில் ஆரம்பித்தார். அதேபோன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பிரதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தனது கடமைகளை பொறுப்பேற்றார். 29 பிரதி அமைச்சர்கள் நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்ட சுந்தரலிங்கம் பிரதீப் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். பெருந்தோட்ட மற்றும் கட்டமைப்பு பிரதி அமைச்சராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன். உண்மையிலே உங்கள் அனைவருக்கு தெரியும், இந்த நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்காக மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆணையை இந்த அரசாங்கத்திற்கு தந்திருக்கிறார்கள். வளமான நாடு, அழகான வாழ்க்கை, இதை நோக்கி செல்வதற்காக எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அமைச்சு பொறுப்பானது முழு நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக மக்கள் எந்த எதிர்பார்ப்புக்காக எமக்கு வாக்களித்தார்களோ அதே போல இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் சிறப்பாக, அதாவது என்னால் முடியுமான அளவு நேர்மையாக எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சேவை செய்வதற்கு நான் எதிர்பார்த்திருக்கிறேன். ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சிய 4 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் இன்று தீர்மானம் எடுக்கப்படவிருந்தது. இது தொடர்பான தீர்மானம் இன்று எடுக்கப்படும் என்று சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தி 5 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வென்றுள்ளதுடன் அதன் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார அவற்றில் ஒன்றில் ஏற்கனவே சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இதன்படி எஞ்சிய 4 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான பெயர்கள் இன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ஏராவூர் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் MS நலிமை தெரிவு செய்வதற்கு அக்கட்சி முடிவு செய்திருக்கின்றது. நடந்து முடிந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய தடுப்பூசிகளை கொள்வனவு செய்த சம்பவத்திற்கு அப்போதைய அமைச்சரவை பொறுப்பு கூற வேண்டும் என தாம் நம்பவில்லை என முன்னாள் அமைச்சர் அரேன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் வாக்குமூலம் வழங்குவதற்கு இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்தபோதே அவர் இதனை தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய தடுப்பூசி கொள்வனவு செய்வதற்காக முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம் தொடர்பில் அப்போதைய அமைச்சரவையை பிரதிநிதித்துவ
பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான 18 அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 11ஆம் திகதி மாளிகாவத்த நீதவான் நீதிமன்றில் அறிவித்தது. இதன்படி தரமற்ற தடுப்பூசி மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவு 1 ஆஜராகுமாறு முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்திரன, ரொஷான் ரணசிங்க, பிரசன்ன ரணதுங்க மற்றும் அரின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அரின் பெர்னாண்டோவை தவிர ஏனைய குழுவினர் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்து வாக்குமூலங்களை வழங்கியதுடன் அரின் பெர்னாண்டோ இன்று ஆஜராகியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், இதற்கு கடந்த அமைச்சரவை பொறுப்பு கூற வேண்டும் என நான் நம்பவில்லை. ஏனென்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது 60 தொடக்கம் 70 ஆவணங்கள் அமைச்சரவையில் வருகின்றன. பொதுவாக அந்த அமைச்சுக்களின் செயலாளர்கள் அவற்றை தயாரித்து வழங்குவார்கள். அமைச்சர் அதனை அமைச்சரவையில் முன்வைப்பார். முன்வைத்த பின்னர் நிதி அரசாங்கம் பரிந்துரைக்கும். இது சாதாரணம். இருப்பினும் நீதிமன்றத்தை மதித்து எங்களுக்கு தெரிந்ததை சொல்வோம் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சேனல் 4 ஒளிபரப்பிய நிகழ்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் 20ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் தமிழிலும் வாக்குமூலம் வழங்க விரும்புவதாக தெரிவித்த நிலையில் இது தொடர்பான மொழிபெயர்ப்பு வேலைகளை தயாரித்து இன்று வருமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக சேனல் 4 கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி சர்ச்சைக்குரிய வீடியோவை ஒளிபரப்பியது. சுமார் 50 நிமிடங்கள் ஒளிபரப்பான இந்த காணொளியில் சுவிட்சர்லாந்தில் தங்கியுள்ள பிள்ளையான் அணியின் ஊடக பேச்சாளரான அசாத் மௌலானா என்பவரை பேட்டி அளித்திருந்தார். பின்னர் சம்பந்தப்பட்ட காணொளியின் உள்ளடக்கம் குறித்து ஆராய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு முறைப்பாடு கிடைத்ததை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியது. இதன்படி மேற்படி விசாரணை தொடர்பான வாக்குமூலங்களை பெறுவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கடந்த 12ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் அன்றைய தினம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாகாத நிலையில் சட்டத்தரணிகள் ஊடாக வாக்குமூலத்தை வழங்குவதற்கு வேறு திகதியை அவர் கோரியிருந்தார். அதன் பிரகாரம் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நேற்று முன்தினம் அவருக்கு அறிவிக்கப்பட்டு அன்றைய தினம் காலை 9:30 மணி அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தார். சட்டவிரோதமான முறையில் கார் ஒன்றை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் மனைவி ராஷி பிரபா ரத்வத்த எதிர்வரும் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நுகேகொட நீதவான் நீதிமன்றில் இன்று அவரை முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு ஒன்றில் சாட்சியமளிக்க நீதிமன்றில் ஆஜராகாத முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு தலா 19 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 போலியான காசோலைகளை வழங்கிய சம்பவம் தொடர்பில் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் வெள்ளவத்த பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகரான சுப்பிரமணியம் மனோகரனுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சாட்சியமளிக்க டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அவரது சட்டத்தரணி தெரிவித்தாலும் அதை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இதன்படி டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு நீதவான் பிடியாணை பிறப்பித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சை திணைக்களமும் இணைந்து வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளன. 2004ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இடையூறின்றி நடத்துவதற்காகவும் இந்த வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் வரும் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. எனவே பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்த சூழ்நிலைகளை தவிர்த்து மாணவர்கள் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் நல்ல சூழலை
உருவாக்குவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உதய ஏரத் தலைமையில் பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்ட தேசிய மட்டத்திலிருந்து மாவட்ட மட்டம் வரையிலான அனைத்து பிரிவுகளுக்கும் அறிவுறுத்தும் வேலை திட்டம் அண்மையில் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தில் இடம்பெற்றது. பரீட்சை காலத்தில் பரீட்சார்த்திகள் மற்றும் பரீட்சை கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதற்காக அவசரகால பதில் ஒருங்கிணைப்பு பொறிமுறையை ஏற்படுத்தவும் இந்த கூட்டு திட்டம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முப்படை, போலீஸ் உள்ளிட்ட அனர்த்த முகாமைத்துவ செயல்முறை தொடர்பான நிறுவனங்களுடன் பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நிர்வகிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதை தடுக்கும் வகையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையத்தை அடைவதற்கான உதவிகளை பெறுவதற்கு சில தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர இலக்கமான 117 இலக்கத்தை அழைக்கலாம். பரீட்சை திணைக்களத்தின் அவசர இலக்கமான 1911 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் அது குறித்து அறிவிப்பதன் ஊடாக உடனடியாக நிலைமையை தவிர்ப்பதற்கு தேவையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள முடியும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இதற்கிடையில் 2024 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நவம்பர் 25 ஆரம்பமாகும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு கடந்த 20 அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தது. இதேவேளை 2024 ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 3ஆம் பாடசாலை தவணையின் முதல் கட்டம் இன்றுடன் நிறைவடைகிறது. அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளில் 3ஆம் தவணைக்கான தவணையின் முதல் கட்டம் டிசம்பர் 13 நிறைவடைகிறது. மேலும் அனைத்து பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் 2025 ஜனவரி மாதம் 2 வியாழக்கிழமை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. ருகுணு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு இன்று 4வது நாளாகவும் தொடர்கிறது. ருகுணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறு வலியுறுத்தி கல்விசாரா ஊழியர்கள் கடந்த 19 இந்த பணி புறக்கணிப்பை ஆரம்பித்தனர். எவ்வாறாயினும் இது தொடர்பில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்த குழு, பல்கலைக்கழக விரிவுரையாளர் தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து பிரதமர் அரிணி அமரசூரியவுடன் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். பல்கலைக்கழக துணைவேந்தரை அப்பதவியிலிருந்து தற்காலிகமெனும் நீக்கப்படும் வரை தமது பணி புறக்கணிப்பு நடவடிக்கைகளை கைவிடப் போவதில்லை என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழுவின் தலைவர் தம்மிக எஸ் பிரியந்த குறிப்பிட்டார். இதேவேளை ரூணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை பதவி நீக்கம் செய்ய கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக அடையாள பேரணி ஒன்றில் ஈடுபட்டதுடன் பின்னர் அமைச்சின் செயலாளர் சந்தித்து பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடினர். நவம்பர் 23 அளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அதன் பின் அடுத்த 2 நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு தாளமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அவ்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும்.
மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேல் பிரதமர் அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் அமாஸ் இராணுவ தளபதிக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு இந்த இஸ்ரேலின் மேல்முறையீட்டை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணை பிரிவு நிராகரித்த நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகு, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோகோவ் கேலண்ட் மற்றும் அமாஸின் இராணுவ தளபதி முகமது டெய்ஃப் ஆகியோருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் கரீம் கான், நெதன்யாகு, கெலான் மற்றும் டெய் மற்றும் அமாஸ் தலைவர்களான இஸ்மாயில் ஆனியே மற்றும் யாயா சின்வாருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்க கோரினார். மேலும் ஜூலை மாதம் காசாவில் நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் முகமது டெய்ஃப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் கூறிய நிலையில் அவருக்கு எதிராகவும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதலில் 38 பேர் பலியாகியுள்ளனர். சாதாரண பொதுமக்கள் பயணித்த வாகன தொடரணி மீது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. 40 வாகனங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் சென்று கொண்டிருந்த நிலையில் 2 வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்தைச் சேர்ந்த 36 வயதான சராரட் ரங்சிவுதா போர்னுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள 14 வழக்குகளில் முதல் வழக்கு விசாரணையிலேயே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சராரட் சூதாட்டத்துக்கு அடிமையானவர் என்றும் பிறரை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணம் பறித்த பிறகு சைனட்டை பயன்படுத்தி அவர்களை கொன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமது தோழியான சிரிபோன் கன்வாங்கிற்கு சராரட் சைனட் நஞ்சு கலந்து கொடுத்து கொண்டதாக பேங்காக் நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவருக்கு மரண தண்டனை விதித்தது. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் இருவரும் சந்தித்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வடகொரிய தலைநகர் பியாயாங்கில் அமைந்துள்ள உயிரியல் பூங்காவிற்கு ஆப்பிரிக்க சிங்கம், 2 பழுப்பு நிற கரடிகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட விலங்குகளை ரஷ்யா பரிசாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோவுக்கும் பியோயாங்கிற்கும் இடையிலான உறவின் அண்மைய முன்னேற்றகரமான நிகழ்வாக இது அமைந்துள்ளது. ரஷ்ய அரசாங்கத்தின் சுற்றுச்சூழல் அமைச்சர் அலெக்சாண்டர் கொஸ்லோவ் சரக்கு விமானத்தில் வடகொரிய தலைநகருக்கு விலங்குகளை கொண்டு வந்தார் என்று கொஸ்லோவின் அலுவலகம் நேற்று அதன் உத்தியோகபூர்வ டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் ரஷ்யாவுடன் இணைந்து போரிட வடகொரியா ஆயிரக்கணக்கான படையினரை அனுப்பியதை அமெரிக்காவும் தென்கொரியாவும் வெளிப்படுத்திய சில வாரங்களுக்கு பின்னர் இப்பரிசு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கினஸ் உலக சாதனை தினம் நேற்று வியாழக்கிழமை உலகளவில் கடைபிடிக்கப்பட்டது. கினஸ் உலக சாதனை தினத்தை கொண்டாடும் விதமாக அரியதொரு காட்சியை உலக மக்களுக்கு விருந்தாக்கியிருக்கிறார்கள். ருமேசா கெல்கி உலகின் மிகவும் உயரமான பெண், ஜோதி அம்கே உலகின் மிக குள்ளமான பெண். இந்திய நாட்டைச் சேர்ந்த ஜோதி அம்கேயும் துருக்கி நாட்டைச் சேர்ந்த ருமேஷா கெல்கியும் லண்டனில் செவ்வாய்க்கிழமை 19ஆம் தேதி முதலாக சந்தித்துக் கொண்டனர். உயரமும் குள்ளமுமான இந்த 2 பெண்களும் அன்று பகல் தேநீர் அருந்திக் கொண்டே மனம் விட்டு சிறிது நேரம் பேசிக் கொண்டனர். இந்த காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி பார்வையாளர்களை கவர்ந்தது. ருமேசா கெல்கி 7 அடி மற்றும் 7 அங்குலம் உயரமுடைய உலகின் மிக உயர்ந்த பெண்ணாகவும், ஜோதி ஆம்கே 2 அடி மற்றும் 7 அங்குலம் உயரமுடைய உலகில் மிக குள்ளமான பெண்ணாகவும் கினஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலிய மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி இன்று பெர்த்தில் ஆரம்பமாகியது. முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 150 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணி சார்பில் நிதிஷ்குமார் ரெட்டி 41 ஓட்டங்களையும், ரிஷாப் பாண்ட் 37 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் ஜாஸ் ஹேசல்வுட் 4 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஸ்டார்க் 2 விக்கெட்டுகளையும், பேட் கமின்ஸ் 2 விக்கெட்டுகளையும், மிச்சல் மார்ஷ் 2 விக்கெட்டுகளையும் பெற்றனர்.
முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி வரும் ஆஸ்திரேலிய அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 67 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பந்துவீச்சில் ஜஸ்பிரித் பும்ரா 4 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளையும், ஆர்ஷித் ராணா 1 விக்கெட்டையும் பெற்றனர். Beautiful punch down the ground. In Australia, the end day one, they still trail by 83 runs. நாணயமாற்று வீதம்